எனக்கு பைசாவை எடுத்து வச்சுட்டு தர மாட்டுக்காப்பா. எனக்கு எல்லாரும் கை நீட்டத்துக்கு தந்த பைசா. அவளுக்கு உன்கிட்ட சலசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த பிள்ளைகள்கிட்ட எசிலிக்கிட்டே கிடக்கணும். அவளுக்கு எங்க போனா? மாட்டு தொழுவத்துக்கு போயிருக்கா. எனக்கு பைசா வாங்கிதாப்பா, எனக்கு பைசா வேணும். சப்பா, உங்களையும் மாமியா மருமோ தோத்துருவா அம்மா புள்ள சண்டையில் அடிபுடியில். என்னத்தை போட்டு சொல்லதுக்கு அவள்கிட்ட இப்போ சொன்ன இப்போ கடந்து ஆடுன்னு ஆடுவா. என் பைசான்னு நிற்பா. எப்ப சத்தியமா அது எனக்கு பைசாப்பா. நான் மேட்சில் வச்சுட்டு போனேன். எனக்கு பைசாப்பா. அவள்கிட்ட கேட்டா அது அவளுக்கு பைசாங்க, உனட்ட கேட்டா உனக்க பைசாங்க. அக்கட்ட வேணா கேட்டு பாரு. எனக்கு பைசாப்பா, எனக்கு வாங்கிதாப்பா. இரு நான் கேட்டுட்டு. பத்திராளி இவளா ஏட்டி மாட்டு தொழுவத்துல நீக்க நீ போய் வாங்கிதாப்பா. சேரையா இருக்கு, வாங்கிதான். அவள்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். இப்போ அவள்கிட்ட சொன்னோம்னா அவள் கடந்து ஆடுன்னு ஆடுவா. முதல்ல டூரு குடுதியா, அது குடுதியா, இது குடுதியா, என் பைசாவை என்கிட்ட இருந்தே புடுங்குதியான்னு கேட்பா. நான் கேட்கேன். இங்கே வச்சா தெரியாதுல்ல, தேவைக்கு 10 ரூபா 20 ரூபா வந்து எடுத்துக்கிடுவோம். அம்மா யாரு இங்க தொங்கிக்கிட்டுலாம் வைக்க வேண்டி இருக்கு. கொஞ்சம் வளர்த்தி இருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. வேற எங்க நுழைச்சி வைக்கன்னு தெரியலையே. எப்ப போதும்பா, உளுந்து மண்டையை உடைச்சு போட்டுருவோம். எப்பா பத்திராளி அழகி, எம்மா கஞ்சி குடிச்சியா, பழந்தண்ணி தின்னியா? பார்த்தே ரொம்ப நாள் ஆகும் என் பிள்ளைய. பத்திராளி ஏட்டி என்ன ஏடி, பிள்ளை கை நீட்டத்துக்கு பிரிச்சு வச்ச இந்த பைசாவை என்னட்டி செஞ்ச? பைசாவை குட்டிட்டு பாம்போல கிடந்து என் பிள்ளை அழுதுட்டு கிடக்கு மானு போல. யாது பைசா? நான் எவகிட்ட இருந்து வாங்கினேன், நான் அதுல மாத்தி ஒதுக்கி வச்சிருந்தேன். அந்த பைசா அவ பைசான்னு சொல்லிக்கிட்டு திரியாளாங்கும். உனக்கே அது பைசா நீ மாத்தி வைக்கிறதுக்கு? ஒரு மாதிரி சவுடாலி தட்டிட்டு இருந்தே மோரை அடிச்சு அடிச்சிருவேன். பிள்ளைங்க அழுதுட்டு கிடக்கா. ஏடு பைசா எங்க வச்சிருக்க சொல்லி போய் எடுத்து கொடுக்கட்டு. பாவம் போல கிடந்து அழுதுட்டு இருக்கா. உனக்கு இது தேவையில்லாத வேலை. நான் பைசா வாங்கி வச்சோம்னா நான் பாத்துக்கிடுவேன். இது நான் தான் போய் மாத்தி வச்சேன். அன்னைக்கே தேடிட்டு இருந்தேன், அது காணல. இன்னைக்கு கண்ணுபட மேசையில கடந்திருக்குது. அன்னைக்கு தேடினவ மேசையில தேடாம விட்டியா? மூத்தவ சொல்லுக இது தங்கச்சி பைசான்னு. அவ அங்க ஒப்பாரி வச்சு தீத்துட்டு கிடக்கா. பைசா எங்க குடு முதல்ல. நீ விளையாட்டு அடிச்சு மோரி அடிச்சு இடிச்சிடுவேன். இவர் யாரா இருப்பாரு? நான் சொல்லிக்கிட்டே இருக்க, என்கிட்ட பைசா இல்ல. சரி, அவக்குள்ள பைசாவா அடுத்த வாரம் கொடுத்துருவேன். அவளை எங்க அடுத்த வாரம் கொடுத்துருவேன். இப்ப என் கையில இல்ல, இருந்தே செலவழிஞ்சிட்டு. ஆனா நீ இருக்கிய விசித்திரத்தை வித்தவள மோரி அடிச்சு இடிச்சிருவேன். பிள்ளைய அளவச்சு பார்க்கல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? மாமியாரட்டி நீ அம்மதனட்டி. மரியாதைக்கு அவள்கிட்ட பணத்தை கொடுத்துரு. மூக்கோட்டு வச்சு இடிச்சு தள்ளிடுவேன். என் பிள்ளை பாவம் காலையில இருந்து அங்கே எங்கன்னு திரிஞ்சு யாரோ கொடுத்த கை நீட்டத்தை வாங்கி வச்சிருக்குது. அது பொருட்கள் உனக்கு. நான் என் பைசான்னு நினைச்சு எடுத்துட்டேன். எடுத்த பணத்தை செலவு பண்ணிட்டேன். எவ்வளோ இருந்ததுல ஒரு 180 200 ரூபா இருந்து நான் கொடுத்தது 250 ரூபா கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க போங்க. வாயில வரும் பேரு எங்கேயாது. இவருக்கு என்ன கொடசல்னு தெரியல. கீழே உளுமா உளாதா கடவுளே கண்டுபிடிச்சிடக்கூடாது. எனக்கு பைசான்னு சொல்லுதேன், ஆனாலும் கடந்து ஆடுதுவா. எப்படி சமாளிச்சு கொண்டு போன்னு தெரியல. இருக்க பைசாவை எண்ணி செலவுக்குன்னு வேற வச்சிருக்கேன். இதை நான் எப்படி கொடுப்பேன்? சரி, என்னவும் சொல்லி சமாளிப்போம் அவள்கிட்ட. அழகி இருந்துக்கோ, அம்மா வாரேனா. ஏட்டி ஒரு 200 ரூபா தாட்டி, கடனாட்டு தாட்டி, 2 நல்ல 220 ரூபா ஆட்டி தரமுட்டி. ஐயே யாச்சி, நான் வேற அவளுக்கு பணத்தை பிடிங்கி வச்சிருக்கேன் தான் ஆட்டிய போட்டு கிடக்காளுவா. சும்மா இருங்க, என்கிட்ட பைசா கிடையாது. எடுவோம் மாவா பைசா இருந்தா தாட்டி யாமுட்டி இப்படி செய்ய இருக்குன்னா தாட்டி என் மாவன் நாளைக்கு போட்டு விட்டுருவாமுட்டி. அவன் போடுறது 1000 ரூபா வச்சு எனக்கு சமாளிக்க கழிய மாட்டேங்குது. ஒரு 200 ரூபா தாட்டி 230 தரேன் தான். அட நீங்க வேற போட்டு உயிர் எடுக்காதியாச்சு. என்கிட்ட பணம் கிடையாது. நானே பைசா இல்லாம ஒவ்வொன்னா உருட்டி பிரட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல ஆச்சு, இருந்தா உங்களுக்கு தரமாட்டானா? பியாயில போல உங்களுக்கு தேவையான மட்டும் இந்த வாட்சி வாரமில்லாட்டி ஒரு 200 ரூபா வாட்டி இல்லாமலாட்டி இருக்குது. எட்டி நீ வட்டி வாங்குறதுக்கு நாய் போட போட அல்லோட போட்டு அலைஞ்சமில்லாட்டி ஒரு கையில மறந்தாட்டி போச்சு. ஒரு 200 ரூபா அந்த தாட்டி யாமட்டி இப்படி செய்ய ஒவ்வொரு சொல்லிட்டு பிச்சை எடுக்க ஒரு நாய் வழி எட்டி பார்க்க மாட்டேக்கழுவா. தாட்டி பச்சராளி இருந்துன்னா தாட்டி 220 30 ரூபா தந்துருக்கேன்னு சொல்லுவோம்ல, 230 தந்துருவேன். என்ன ஆச்சு நீங்க என்கிட்ட இல்ல ஆச்சு. சரி, நான் பார்த்துட்டு இருக்குன்னா கொண்டு வந்து தாரேன். சரியா? இருக்கு நான் வைக்காத வந்துட்டு இருக்கு, எனக்கு தெரியும் வந்துட்டு இருக்கும். எடுத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கிட்ட வா.
சொன்னா கேக்குதாவள அந்த ஆச்சி. நானே அவகிட்ட இருந்து உருட்டி பிரட்டி வச்சிருக்கேன். நான் அவளை சமாளிக்க கழியலையேன்னு பார்த்தா இவாள் வேற என் உயிரை வாங்குதாவ. என் கண்ணதை அவ பைசான்னு அடிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்து சரி போட்ட அதுல எவ்வளவு இருந்துன்னு சொல்லு. அப்பா உனக்கு நாளைக்கு நான் சம்பளம் வாங்கிட்டு வந்து தாரேன். போட்டு அவகிட்ட கிடந்து எனக்கு சண்டை போட கழிய மாட்டுக்குது. நீ ஒன்று தராண்ட, நீ அதுக்கு தரணும். நீ எனக்கு 2வது தான், எனக்கு அந்த பைசா தான் வேணும். எனக்கு தர சொல்ல. அம்மா ஏமாத்திட்டு இருக்கா, எங்க வச்சிருக்கான்னு சொல்லு, நான் போய் எடுக்கேன். பாரு அவ எங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. மாட்டு பிறையில கடந்துதான் உருண்டுட்டு கடந்த காலையில இருந்து. என் கண்ணு நீ அங்கனை கடந்துனா எடுத்துரு சரியா. எனக்கு அவ எங்க வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டுக்கா கண்ணு. நான் கேட்டாலும் பூட்டி தர மாட்டுக்கா. நீ அங்கனை இருக்கான்னு தேடி பாரு. இல்லைன்னா உள்ளி டப்பாலேயே பிரிச்சு கடியில் இருக்கும்ல அந்த வத்தல் புல்லாம் போட்டு வச்சிருப்பாள், அந்த டப்பாக்குள்ளேயே கிடக்கான்னு பாரு. எங்கனையாவது இருக்கான்னு பாரு. அவள்கிட்ட பேசி வாங்கினா கிடைக்காது. நீ தெரியாம எடுத்தாதான் உண்டு. என் பைசாக்கு நானே அம்மாட்டி தெரியாம எடுக்கணும். பைசாவே வச்சுக்கிட்டு என்ன வருது வேற. எடி இது யாருக்கு பைசா? உனக்கியா? நான் கை மாத்தி அங்க வச்சிருக்கேன்னு சொல்லி சும்மா போட்டுக்கிட்டு நீ அவருக்கு எனக்கு சண்டை எடுத்து விட பாக்கியா? எம்மா நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காது. எனக்கு பைசா பாவம் பார்த்துக்கிட்டு தான் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நீயா வந்து கேட்டா கூட நான் தந்துருப்பேன். தெரியாம எடுத்து வச்சுட்டு நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. குடிட்டு ஏமட்டி பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ. நான் ஒண்ணும் பண்ணல. எனக்கு பைசா போங்க அங்க கடந்துக்கிட்டு. நான் இப்ப வருவேன். இந்த ஆச்சி வேற கடந்து உயிரை வாங்கிட்டு இருக்க. வழியிட்டு போய் சொல்லுவோம் பைசா இல்லைன்னு. நம்மளே இங்க ஒவ்வொருத்தரையா நாடி நாடி சேர்த்து வச்சிருப்போம். அதை புடுங்கிறதுக்கு ஒரு 4 பேர் வரா. இதுல ஆளாளுக்கு கடன் கேட்டு ஒரு 2-3 பேர் வந்துருவா. பாருப்பா அப்பா சொல்ல மாதிரி செய்ப்போ. இப்போ தேடி பார்த்து எங்க இருக்க எடு. அவளா தரமாட்டா சொல்லிட்டேன். அவ அணங்கவே மாட்டுக்கா பாரு. அவ தரமாட்டா. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். நீ போய் தேடி பிடிச்சி எடுத்துரு. சரி நீ தள்ளு, நான் போய் பார்க்க போறேன். வரதுக்கு முன்னாடி பார்த்து எடுத்துரு. வந்ததுக்கு நீ எடுத்ததை கண்டுட்டான்னு வை, அவ்வளவுதான். நான் தேடி பார்த்துட்டு வரேன். கம்மலிலே தொங்கி விடவா, அங்கேயே தங்கி விடவா, உன் கண்ணம் தீண்டி கிடப்பேனே உயிரே. பைசா கொண்டு வந்தியா? டாட்டா பைசா எங்க கொண்டு வரதுக்கு அதான் நேர்ல சொல்லன்னு வந்தேன். ஏச்சி சாயங்காலம் வர கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் உங்களுக்கு மாத்தி எடுத்து தாரேன். இப்ப என் கையில சுத்தமா பைசா கிடையாது. நானே அவகிட்ட இருந்து பணத்தை புடிங்கி வச்சுக்கிட்டு அடியே போட்டு கிடக்கேன் சரியா. நான் சாயங்காலம் போல யார்ட்டையே வாங்கி தரேன். ஏட்டி எனக்கு அவசரமா வேணும்ட்டு ஒரு சீமை வச்ச சிரிக்கி அவள்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கிட்ட முட்டி. அந்த பிள்ளையில போனவ 100 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய்க்கு டப்புல வட்டியா போட்டு போயிட்டு தந்தே அவன் இல்லைன்னா கூட வட்டி போடுவேன்னு காட்டு. நீ காட்டி எட்டி தாட்டினா எவன்ட்டு இருந்துட்டே வாங்குவேன். எனக்கு உடம்பு யாருட்டே இருக்கா. ஒன்னே பெத்தாங்க தார வச்சு கொடுத்துருக்கேன். அந்த பியாஜி எடுப்பு மாதம் 1000 ரூபாவை தர. நான் அதை வச்சு என்ன டீ செய்வேன். என்ன ஆச்சு? நீங்க என்கிட்ட போய் நீங்க கேப்பல, நான் எங்க வேலைக்கா போறேன். அழாதி ஆச்சு. ஆனா ஒரு நாள் சரி இருங்க நம்ம பார்த்துட்டு நீங்க இருங்க, பொறுமையா இருங்க. சோ எப்பா ஒரு இடமே இல்லப்பா. ஏம்மா இளைவல சீக்கிரம் இப்ப வருவா. அவ கடைக்கு தான் போயிருப்பா. சீக்கிரம் நான் போறேன். என் பைசாவை எடுத்து வச்சுட்டு நானே தேட வேண்டியதா இருக்கு. என் கண்ணு ஏம்மா வீட்டுக்குள்ள இல்லைன்னா தொழுவத்துல போய் பாரு. அங்கனதான் காலையில இருந்து உருண்டுட்டு கடந்தா அவங்க ஆத்தா. இங்க நான் எங்க போய் தேடுவேன்? கழனி டப்பா கடியில வச்சாலா சாணி கடியில வச்சாலான்னு தெரியலையே எங்க அம்மா. அழகி அம்மா பைசாவை எங்க வச்சா? அம்மா பைசாவை எங்க அழகி வச்சா? எங்கேயாவது பாத்தியா? என்னை கூட்டிட்டு போய் காட்டித்தான் பார்ப்போம். இது ஒரு தப்பலை. எங்கன வச்சான்னு தெரியலையே. ஐ பைசா கடிச்சிட்டு மடிப்பா அப்படியே மாறாம அங்கனையே வச்சிருக்கது பொறு. கல்ல அம்மா என்ன பொய். பைசா வாம் பைசா இருந்ததை எடுக்க கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொருத்தட்டையா வாங்கி உழைச்ச பைசா மெதுவா சுருட்டி ஓலைய கடையில வச்சிருக்கிய நீ. எப்படி எம்மாடி நல்ல வேலை கிடைச்சிட்டு. தூக்கிட்டு மெதுவா அப்படியே திரும்பிட வேண்டியதான். முடிஞ்சாம்மா ஊர் சுத்தி? ஆமா
நல்ல இருந்து ஒப்பாரி வச்சுட்டு கடந்தா அவ பைசா இல்லன்னு தெரிஞ்சு போச்சா? எப்பா என்ன பிள்ளைகளோட தான் பெத்து போட்டிருக்கேனப்பா. எங்க போறடி? மாட்டு துளத்துல வேலை இருக்கு போறேன். மாட்டு துள்வத்திலையா? ஐயா அவ போயிருக்காள. இவளை ஐயட்டி பத்திரலை என்ன அவங்க தூத்து புறக்கி போட்டுட்டு இருந்தேன், பாதியில போயிட்டா சரியா முடிச்சிட்டு போறேன். ஐயா பிள்ளை இருக்காளா என்னன்னு தெரியலையாங்கண்ணே. 100 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா இல்லாச்சு யார்ட்டையும் வாங்கி தரேன்னு சொல்ல வேண்டியதான். இருக்காது அவளத்தையும் கொடுத்துக்கிட்டு நம்ம எங்க போறதுக்கு? பைசா எங்க போச்சு? ஓலைக்கடியில வச்சிருந்தேன், இங்கன தானே வச்சிருந்தேன், காணலையே. பைசா எங்க? அழகி அழகி பைசா கொடுத்தது பாத்தியா நீ? யாராவது வீட்டுக்குள்ள வந்தாளா? ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே. இவர் என்னவும் எடுத்துட்டாரா? ராசமா பணத்தக்காரங்க பைசா இங்க வச்சுட்டாங்க. நானே தேட பாடுபட்டாங்களா? தூக்கி ஒளிச்சு வச்சிருந்தேன், யார் தூக்கிட்டு போனேன்னு